சொன்னால் திரு முரளிதரன் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விட்டு சுயேட்சை குழுவில் போட்டியிடுவதற்கான காரணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமை மீது கொண்ட அதிருப்தி தான். நான் கட்சியோடு சேர்ந்து செயல்பட்டால் சில அவர்களோட கட்டுப்பாட்டுக்கு நான் கட்டுப்பட்டு தான் ஆகணும். நான் தனிச்சையாக முடிவெடுக்க முடியாது. முக்கியமான கேள்வி ஒன்று இந்த இடத்திலே வடமராட்சி கிழக்கின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் கட்டுப்படுத்த முடியாதவாறு தடைப்பட்ட தொழில்கள் நடைபெறுகின்றன. ஆனால் ஆளும் கட்சியில் இருப்பவர்கள் அந்த பிரதேசங்களில் வேட்பாளர்களை நிறுத்தி தடைப்பட்ட தொழில்களுக்கு ரகசியமான முறையில் தாங்கள் அனுமதி அளிப்பதாகவும் தங்களுக்கு வாக்கு செலுத்துமாறும் கோரிக்கை விடுப்பதாக ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவ்வாறு வாக்கு கோருவதற்கான சாத்தியப்பாடு இருக்கிறதா? தானே இப்ப இந்த அரசை விடுங்க. நீங்க செல்வ அரசு எடுக்க வேணாங்க. செல்வ அரசு செய்வது, அதாவது கடற்தொழில் அமைச்சர் தமிழராக இருக்கிறார். அதே போன்று இலங்கை மிகப்பெரிய கடற்படை வெற்றிலைக்கேணியில் இருக்கிறது. இவ்வாறு பலம் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் நடைபெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று கூறுவது ஒரு வேடிக்கையான விடயம் அல்ல. கடற்படை தலையிட முடியாது, சட்டத்தில் கண்டு கொடுப்பாங்க என்று சொன்னால் அந்த அந்த சட்டம் வடமராட்சி கிழக்கில் அண்மை காலமாக சில ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளில் தொடர்புடையவர்கள் சர்ச்சைக்குரியவர்களை சில கட்சிகள் சுயலாபத்திற்காக வேட்பாளராக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை நிறுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய கட்சிகளாம் அவர்களால் எதையும் எங்களோட தேசத்துக்கோ எங்களோட பிரதேசத்துக்கோ எங்களோட கிராமத்துக்கு எதை செய்ய முடியாது. அவர்னு சொன்னால் மக்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? முகத்தை பார்த்துத்தான் வாக்கு செலுத்த வேண்டும் என்று கூறப்படுகின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் உண்மையில் மக்கள் எவ்வாறு வாக்கு செலுத்த வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் எனக்காக சொல்லவில்லை. மக்கள் தெரிவு செய்யப்பட்டவர் மக்களுக்காக பாடுபடணும், மக்களுக்காக செயல்பட வேண்டும். திரு முரளிதரன் அவர்களே, இறுதியாக கேள்வி, வடமராட்சி கிழக்கு மக்களுடைய அபாய வெளியேற்ற பாதையாக காணப்படுகின்ற கொடுக்குழாய் ஜக்கச்சி அபாய வெளியேற்ற பாதை மிகவும் மாறி காலத்தில் சிரமத்திற்குள்ளான ஒரு பாதை. நீங்கள் இந்த பிரதேச சபை தேர்தலில் வெற்றி பெற்றால் 7 இன்ஜினியர்களை கொண்டு போடப்பட்ட அந்த வீதியை எவ்வாறு புனரமைப்பீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். பருத்தித்துறை பிரதேச சபைக்கான உள்ளூராட்சி சபை வேட்பாளர், அதாவது 11வது வட்டாரத்தில் வேட்பாளராக களமிறங்கி இருக்கும் திரு ரட்னசிங்கம் முரளிதரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ரட்னசிங்கம் முரளிதரனுக்கு புதிதாக கட்சி ஆரம்பிக்கும் ஆசை எதுவும் வந்து விட்டதா? ஒரு இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு அப்படி நோக்கம் எனக்கு இல்லை. நான் சொல்ற மாதிரி என்னுடைய 50 வயசு, என்னுடைய அரசியல் என்று சொன்னால் 10 வருஷம் தான் இருக்கு. நான் நடுக சொல்லிக்கொள்வது 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அரசியல் எடுக்கக்கூடாது. அது மாதிரி என்னுடைய நான் உயிரோடு இருந்தால் என்னுடைய இது 10 வருஷத்துக்கு தான் அரசியல் செயற்பாடு. அதுக்கப்புறம் சமூக அரசியலாக இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அரசியல் இருக்காங்க. கட்சிகளோட துணை நின்று அவர்களுடைய ஆலோசனையின்படி நடந்தால் தமிழர்கள் இலக்கை அடைய முடியும் என்ற ஒரு கோட்பாடு இருக்கின்ற பொழுது இதுவரை காலமும் கட்சியுடன் பயணித்த திரு முரளிதரன் அவர்கள் திடீரென சுயேட்சை குழுவில் களமிறங்குவதற்கான காரணம் என்ன? என்ன சொன்னால் கட்சிகள் கட்சியோடு நாங்கள் செயல்பட்டால் சில கட்சிகளில் கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும், தன்னிச்சையாக இருக்க முடியாது. இன்றைக்கு நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன்னு சொன்னால் கட்சியின் சில கட்டுக்கோப்புகள் கடைக்கு தான் எடுக்க வேண்டும். அந்த வகையில் நான் பயணித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எனக்கு இடையில ஒரு சின்ன முரண்பாடு ஏற்பட்டது. அந்த முரண்பாடு என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் 2022ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 9ஆம் தேதி அவர்கள் இந்திய மீனவருக்கு எதிராக ஒரு தனிநபர் பிரிவினை பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு அந்த பிரிவினை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பிரிவினை விவாதத்துக்கு வாங்கிட்டு தடுக்கப்பட்டது விட்டோம். அப்போ அதில் இருந்தால் எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு. நான் திருப்பி அவை கேட்டேன், நீங்கள் இந்த முரண்பாடு ஏன் நீங்கள் அந்த பிரிவினை கொண்டு வந்த நீங்கள் எதற்காக விட்டோ பண்ணீங்க? நான் ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்தவன். அந்த வகையில் இது என்ன வடமராட்சி கிழக்கில் மக்கள் இருக்குது. இப்போ உங்களுடைய ஆட்கள் செய்தால் நீங்கள் வாய்மொழிகள் மௌனியாக இருப்பியோ, இந்த பிரச்சனை சுமந்திரன் அல்லது விக்னேஸ்வரன் செய்திருந்தால் உங்களுடைய ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? துரோகி எழுதுவாங்க. அப்போ உங்களுடைய ஆட்கள் தீயாக வேண்டும். அதே கேள்வி நான் கட்சியை கேட்டுனேன். அதில் இருந்தால் எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு இருந்துச்சு. அதில் இருந்தால் நான் ஒதுக்கி இருந்தேன். இதுதான் உண்மை. அவ்வாறு சொன்னால் திரு முரளிதரன் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விட்டு சுயேட்சை குழுவில் போட்டியிடுவதற்கான காரணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமை மீது கொண்ட அதிருப்தி தானே? தலைமை மீது கொண்டு அதிருப்தி சொல்ல முடியாது. தலைமை உறுதியாக தான் இருக்கு. அதில் இல்லை. இன்றைக்கு கஜேந்திரகுமார் இல்லைன்னு சொன்னால் தமிழ் தேசிய கொள்கை இல்லை, அதில் உறுதியாக இருக்கு. அந்த தமிழ் தேசிய கொள்கையில் கஜேந்திரகுமார் உறுதியாக இருக்குது. அதை இன்றைக்கு எந்த தலைவராலும் கஜேந்திரகுமாரை விழுத்த முடியாது. அந்த கொள்கையில உறுதியாக இருக்குது. அதை பாதுகாக்க வேண்டும். ஆனால்
நான் கட்சியோடு சேர்ந்து செயல்பட்டால் சில அவர்களோட கட்டுப்பாட்டுக்கு நான் கட்டுப்பட்டு தான் ஆகணும். நான் தனிச்சையாக முடிவெடுக்க முடியாது. அந்த வகையில் எனக்கு நோக்கம் என்று சொன்னால் என்னுடைய நோக்கம் தூர்நோக்க சிந்தனை கொண்டது. அந்த வகையில் எனக்கு இந்த இப்போ பார்த்துருப்பீங்க, 2000 பாராளுமன்ற தேர்தலில் கட்சியோட பெற்ற வாக்குகள் நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னோட என்னை கட்சிக்கு கொண்டு வந்து சீனாத்தனா காண்டியவர்கள் 2014ஆம் ஆண்டு 30லேருந்து நான் 2022ஆம் ஆண்டு வரை கட்சிக்கு கடுமையாக உழைத்திருக்கேன், கடுமையாக பாடுபட்டிருக்கேன், கட்சியை வளர்த்திருக்கேன். கட்சியின் பலத்தை பெருமையோடு நான் ஒதுங்கி இருந்தேன்னு சொன்னால் என்ன சொன்னால் நாங்கள் போன போது கட்சியில் ஒரு சாதாரண பிரதேச உறுப்பினர் கூட இல்லை. நாங்கள் 2018ஆம் ஆண்டு அந்த கட்சியில் கிட்டத்தட்ட 103 வடக்கு கிழக்கு உட்பட்ட 103க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இருந்தது. 2020ஆம் ஆண்டு நான் காடு மாடெல்லாம் தெரிஞ்சு நான் எவ்வளவோ நான் 2 எம்பியை உருவாக்கினாங்க. அந்த கட்சி பலத்தினாங்க, அந்த பெருமையோடு இருக்கு. ஆனால் அந்த கட்சி 2024ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் பட வீழ்ச்சியை கண்டது. கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டு 65,000 வாக்கு எடுத்த அந்த 55,000 வாக்கு யாழ்ப்பாணத்தில் எடுத்த கட்சி 27,000 வாக்கு சுருங்கி உள்ளது. அதில் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும்னு சொன்னால் மக்கள் கட்சிகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் எல்லா கட்சியும் மக்கள் வெறுக்க வலிக்கிறார்கள். வெறுக்க வலிக்கிட்டு தான் தென்னிலங்கை தேசிய கட்சிகளுக்கு தன்னுடைய வாக்குகள் அளிக்க வலிக்கிறார். அந்த வகையில் தான் நான் முடிவெடுத்தேன்னு சொன்னால் இப்போவும் நான் கதைச்சி எடுத்த கலந்துங்கிறது தங்களுடைய வாக்கு எந்த கட்சிக்கும் இல்லை, எந்த ஒரு தமிழ் தேசியத்துக்கு நான் போட மாட்டோம். அப்போ கண்ணி 6 போடணும், நாங்கள் தமிழ் தேசிய கட்சி இல்லாதவருக்கு தான் போடணும், தமிழ் கட்சிகள் போட மாட்டோம் என்று சொன்னால் கட்சிகள் செய்த கிடையாது. அப்போ அந்த வகையில் தான் நான் முடிவெடுத்தேன்னு சொன்னால் அவருக்கு சொன்னது, தயவு செய்து நீங்கள் கட்சியில் இருக்க இருந்தால் நாங்கள் சுயேட்சையில் இருக்க போகிறோம், நீங்கள் நன்களை தெரிவு செய்யணும். நன்களை தெரிவு செய்யாமல் எந்த ஒரு சிங்கள கட்சியை அதாவது தென்னிலங்கை தலைமையாக பண்ணியங்கிற சிங்கள தேசிய கட்சியினர் தெரிவு செய்யக்கூடாதுன்னு தான் என்னுடைய இருக்கும். வடமாட்சி கிழக்கில் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் நடைபெறுவது யாரும் அறிந்ததே. என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், நீங்கள் உட்பட பலர் கட்சிகளோடு வலிமைமிக்க கட்சிகளோடு ஆளும் கட்சிகளோடும் பயணித்திருக்கிறார்கள், நிறைய பேர் பயணித்திருக்கிறார்கள், நீங்களும் பயணித்திருக்கிறீர்கள். கட்சிகளோடு பயணித்து இதுவரை காலமும் வடமாட்சி கிழக்கில் அப்படி என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள்? எந்த மாற்றம் ஏற்படுத்த முடியாது. நான் எடுத்து சொல்ல வந்தேன்னு சொன்னால், இப்போ நான் தெரிஞ்ச கட்சிகள் மக்கள் இல்லைங்க கட்சிகள் பிரதேச சபையை ஆட்சி அமைச்சால் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நான் என்ன உங்களுக்கு அங்கே இருந்து அனுமதி வருகிறார்கள், அனுமதியோடு இங்கே வருகிறவர்கள் அவர்கள் இங்கே ஒரு இடத்தில் நில கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் அவர்கள் எந்த அனுமதியை கொண்டு வந்தாலும் அவர்கள் நில கொள்ள வேண்டுமா இருந்தால் அந்த இடத்துல பிரதேச சபை அனுமதிக்க வேண்டும். பிரதேச வேண்டிய அனுமதியை எடுத்து தான் அவர்கள் கட்டிடத்தை கட்ட போடுறது வாடியை போட முடியும். அதை தடுக்கல. பிரதேச சபையை தமிழ் தேசியம் சார்ந்த நாங்கள் அதை கையாப்படுறதையும் நாங்கள் அதை கொடுக்க மாட்டோம். அப்படி வரவங்க நாங்கள் அவர் எந்த அனுமதி வந்தாலும் அவரை தங்க விடாமல் நாங்கள் தடுக்க முடியும். அது பிரதேச சபையால் முடியும். அப்படியா சில அடிப்படை அதான் அங்கே இருந்து அனுமதியில் வரான் தொழிற்சியை முடியாது செய்ய முடியாது. அவன் அனுமதியோடு தான் வரான். ஆனால் பிரதேச வேண்டிய சில கட்டுப்பாடு சட்ட திட்டங்கள் அந்த சட்ட திட்டங்கள் ஊடாக அவர் தடுக்க முடியும் என்று நான் சொல்லுவேன். மிக முக்கியமான கேள்வி ஒன்று இந்த இடத்திலே, வடமராட்சி கிழக்கின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் கட்டுப்படுத்த முடியாதவாறு தடைப்பட்ட தொழில்கள் நடைபெறுகின்றன. ஆனால் ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் அந்த பிரதேசங்களில் வேட்பாளர்களை நிறுத்தி தடைப்பட்ட தொழில்களுக்கு ரகசியமான முறையில் தாங்கள் அனுமதி அளிப்பதாகவும் தங்களுக்கு வாக்கு செலுத்துமாறும் கோரிக்கை விடுப்பதாக ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவ்வாறு வாக்கு கோருவதற்கான சாத்தியப்பாடு இருக்கிறதா? அது யதார்த்தம் தானே. இப்ப இந்த அரசை விடுங்க, நீங்க சென்ற அரசு எடுக்க வேணாங்க. சென்ற அரசு செய்வது ஆளுங்கட்சி ஆளுங்களுக்கு அப்புறம் அது பொறுப்பா இருக்கா சார்க்கா செய்வாங்க, தாங்கள் வெள்ளவன செய்வாங்க. ஆனால் சட்டவிரோதமான சொல்லுன்னு சொல்லி இங்கே இப்போ நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், நீ சட்டவிரோதமான சொல்லுன்னு சொல்கிறது இப்போ மீன்பிடியை பொறுத்தவரையில் சில தொழில் இருக்குது. முக்கியமாக இப்போ இங்கே ஓடிக்கொண்டிருக்க பிரச்சனை 2 தொழில். ஒன்று உளவியல் மூலம் கரவல் எடுத்தலும், அடுத்தா சுருக்கு வலை என்று சொல்கிறது. அந்த சுருக்கு வலை என்று சொல்கிறது உண்மையில் அது தடை இல்லை, தொழில் வழங்கணும். சுருக்கு வலை எந்த தடை என்று சொன்னால், சுருக்கு வலை என்று சொல்கிறது 1.25 இன்ச்சுக்கு மேற்பட்டது செய்யலாம், அதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் அந்த அனுமதி இங்கே எத்தனை பேருக்கு தெரியாது. அது லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது டிஜி அங்காங்க நீதியோட இலங்கையின் தேசிய மேம்படி அமைச்சர்களாக அனுமதி வரும். அவர்கள் அந்த அனுமதி வச்சுக்கொண்டு இப்போ இவரை செய்கிறேன்னு சொன்னால் அந்த அனுமதியை வச்சிருக்கா இல்லையோ தெரியாது. அதை காரணம் காட்டி அந்த 1.25 இன்ச்சுக்கு குறைவான பயன்படுத்த செய்யறாங்க. அதான் பிரச்சனை. மற்றபடி சுருக்குவலைன்னு தடை இல்லை, அது செய்யலாம். அது அனுமதி இருக்குது 1.25 இன்ச்சுக்கு மேலே. அதுவும் காலமே 6 மணியிலிருந்து பின்னேரம் 6 மணிக்கு முன்னே கரைக்கு வர வேணும். கரையிலிருந்து 10 கிலோமீட்டர் அப்பால் தான் அது செய்ய முடியும்.
அது அப்போ இப்போ எங்களை சார்ந்தது சூப்பர் தடையாது, அது தவறான தடை இல்லை. ஆனால் உண்மை தடை செய்ய வேணுமா? அதாவது அதை ஏன் சொல்றேன்னு சொன்னால், அது வந்து மீனவ மக்கள்கிட்ட எல்லாருக்கும் ஆரம்பிச்சு பிடிக்கின்ற புள்ளியா வந்து முறையாக புள்ளியா அரசாங்கம் செய்தாலும் புள்ளியாக தடை செய்யணும்னா சொல்லுவோம். ஆனால் இதுவரைக்கும் அது சுருக்குள்ள தடை இல்லை. 1.5க்கு மேலே செய்யலாம், உட்பட்டதான் தடை. அதாவது கடற்தொழில் அமைச்சர் தமிழராக இருக்கிறார். அதே போன்று இலங்கையில் மிகப்பெரிய கடற்படை வெற்றிலை கேணியில் இருக்கிறது. இவ்வாறு பலம் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் நடைபெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று கூறுவது ஒரு வேடிக்கையான விடயம் அல்லவா? கடற்படை தலையிட முடியாது, தலையிட சட்டத்தில் இடம் கொடுக்காது. என்று சொன்னால் அந்த அந்த சட்டவிதமான முறையை வந்து தடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து நீதியரசு திணைக்களத்தில் தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது அமைச்சர்கிட்ட இருக்குது. இப்போ அமைச்சர் வந்து நீதியரசு திணைக்களத்துக்கு ஒரு முறைப்பாட்டை போகணும் கலை செய்யன்னு சொல்லி, அவர் வந்து நீதியரசனுக்கு அதிகாரி கடற்படை அதிகாரிக்கு செலவு போகணும் பிடிச்சிட்டு வான்னு சொல்லி, மற்றபடி நேவிக்காக பிடிக்கும். நேவி இருக்கிறது மக்கள் நாட்டின் கடல் பாதுகாப்பு தான் நேவி. சட்டவிரோதங்களை பிடிக்குமோ நேவிக்கு சட்டம் இல்லை. ஆனால் இவர்கள் கொடுத்தா பிடிக்கத்தான் வேணும். ஆனால் இவர்கள் கொடுக்குறார்கள், அதான் பிரச்சனை. சரி, விடயத்துக்கு வருவோம். நடைபெறவிருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் 11வது வட்டாரத்தில் முரளிதரன் வெற்றி பெறுவதால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்துள்ளது? முரளிதரன் வெற்றி பெறுவதால் மக்களுக்கு எந்த நன்மை பிரதேச சபையால் கிடைக்குமோ அந்த நன்மையாலும் கிடைக்கும். தெளிவாக வேண்டும். பிரதேச சபையால் 11 நாங்கள் வெற்றி பெற்றால், நான் வெற்றி பெற்றால் பிரதேச சபையால் அந்த வட்டாரத்துக்கு என்ன செய்ய முடியுமோ, பிரதேச சபையின் சட்டத்திட்ட அமைவாக சில வேலைகளை மட்டும் செய்யலாம். குறிப்பாக சொல்ல போனால் கல்வி முன்பள்ளிகள் பராமரிக்கலாம், முன்பள்ளிகளை கொண்டு. ரெண்டாவது வீதி தெருவிளக்குகளை போடலாம். பிரதேச சபையின் கட்டுப்பாட்டுக்கு உள்ள வீதிகள், சிறு சிறு வீதிகளை போடலாம். அடுத்தாவது கலாச்சார நிகழ்வு நடத்தலாம். மற்றது வந்து சொல்லப்போனால் அந்த வீதிகளுக்கு பேர்களை மாற்றலாம். இன்னும் இந்த பேர் வந்து ஞாபகம் வருது. கட்சி தவறி தெலுங்கு கட்சிகள் அப்படியான இடத்துல வந்து அவர்கள் ஒரு அந்த சபையில கைப்பற்றி அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் இருந்தால் அவர் தாங்கள் நாங்கள் எங்களோட வீதியில் தங்களை எப்படி மாற்றுவாங்க. அது அவர் கட்சியின் தலைமை தான் முடிவெடுக்கும். இங்கே போட உறுப்பினர் முடிவெடுப்பாங்க. அதுதான் அதே போல இங்கே வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய கலாச்சாரங்களை மாற்ற முடியும். அதுகளை தடுக்க வேணும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் சுயேட்சாளர்கள் இருக்கணும். இப்படியான எங்களோட பிரதேசங்களுக்கு பிரதேசம் என்ற எல்லைக்குள்ளே என்னத்தை செய்ய முடியுமோ அந்த வகையில் அந்த என்ன செய்ய முடியும்ன்றதுக்காக. இது உள்ளூராட்சி சபை தேர்தல் முகத்தை பார்த்து தான் மக்கள் வாக்கு போடுவார்கள் என்று கூறுகிறார்கள். அப்படி முகத்தை பார்த்து மக்கள் வாக்கு போடுவதால் என்ன நன்மை? முகத்தை பார்த்து வாக்கு போடுறேன்னு சொன்னால் அது மக்களுக்கு நன்மையும் இல்லை. அது வந்து மக்கள் தாங்களே மண்ணிலை போடணும்னு நான் சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் வடமாட்சி கிழக்கில் ஒன்றை வந்து நான் உடுத்துற வட்டாரத்தில் நான் போட்டியிட்டாலும் நான் உடுத்துற வட்டாரமாக நான் பார்க்கல. என்னுடைய பார்வை வந்து நான் இப்போ இந்த தேர்தலில் வடமாட்சி சார்ந்தான் பார்க்குறேன். அதாவது வடமாட்சி கெடாவல் தொடக்கம் சுண்டிக்குளம் வரையான எங்களோட 11 வட்டாரம் முள்ளியார் வட்டாரம் 12 வட்டாரங்கள் தான் என்னுடைய பார்வை இருக்குது. தனியாக நான் ஒரு வட்டாரத்தை போட்டியிட்டாலும் எங்களுடைய பார்வை எங்களோட பிரதேசத்துக்காக தான் இருக்கும். தனியாக வட்டாரத்தில் சொல்லி நிற்க மாட்டோம். நாங்கள் எங்களோட பிரதேசம் சார்ந்து தான் எங்களை செய்யக்கூடிய செய்வோம். இன்றைய தெரியும் உங்களுக்கு, நான் அண்மையில் ஆடுகின்றேன். ஆடிய வலையில் 4 வருஷமாக காணிக்கு விண்ணப்பிச்சு 70 காணிக்கு விண்ணப்பிச்சு இன்று வரைக்கும் அந்த அவர்களுக்கான வழங்கப்படல. ஆலய விலை அரசாணை இருக்குது. அரசாணை கொடுக்கக்கூடிய பொறுப்பு பிரதேச செயலர்களுக்கு இருக்குது. பிரதேசம் கொடுக்க அதே போல் வெத்திர கணியிலும் கிட்டத்தட்ட 30-40 விண்ணப்பிச்சாய் பாருங்கள். அவர்களுக்கு நான் கொடுக்கவில்லை. இப்போ சுருக்கமாக என்ன தகவலின்படி வடமராட்சி கிழக்கில் மருதங்கனை பிரதேச பிரிவில் உள்ள 18 டிவிஷனாக சேர்த்து 375 பேர் காணி இல்லாமல் இருக்கணும். வடமாட்சி கிழக்கில் காணி உரிமைக்கான மக்களுக்கு தேவை என்ற வகையில் எனக்கு வந்து இலங்கை பூராக வந்து காணி விடயங்கள் சம்பந்தம் நிறைய தெரியுது. அந்த வகையில் தான் நான் சொல்கிறேன். காணி விடயம் சம்பந்தமாகத்தான் நான் நேற்று கொழும்புக்கும் பௌத்த அமைச்சரை சந்திச்சுட்டு வந்து கையெட்டி மக்களில் காணி பிரச்சனை சம்பந்தமாக. அப்போ இந்த காணி பிரச்சனை கண்டிப்பாக மக்களுக்கு கொடுக்கவும். யாழ்ப்பாண மாவட்டத்திலே காணி அதிகமாக இருக்க பிரதேசம் மருதங்கனை பிரதேசம். வேளாண் மக்கள் காணியை கொடுக்காமல் இருக்காங்க சந்தேகமாக இருக்கு. வடமராட்சி கிழக்கில் அண்மை காலமாக சில ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளில் தொடர்புடையவர்கள் சர்ச்சைக்குரியவர்களை சில கட்சிகள் சுயலாபத்திற்காக வேட்பாளராக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை நிறுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? இது கட்சிகள் தங்களுடைய லாபத்துக்கு அவரை வந்து 2 வழியாக நாங்கள் பார்க்கணும். என்ன சில பேருக்கு வந்து இந்த சினிமா படங்கள் வர மாதிரி இன்னைக்கு ஆக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து வெள்ளுவர்கள் வந்தால் கட்சிக்கு லாபம். ஆனால் அவர்களால் எதையும் எங்களோட தேசத்துக்கோ எங்களோட பிரதேசத்துக்கோ எங்களோட கிராமத்துக்கோ செய்ய முடியாது. அதுதான் மக்கள் தெரியணும்னா மக்கள் தெரிஞ்சு ஆட்சேபனை இல்லை. நாங்கள் பதவிக்கு ஆசைப்பட்டவர்கள் இல்லை. தெளிவாக சொல்லணும். நாங்கள் பதவிக்கு ஆசைப்பட்டவர்கள் நாங்கள் இருக்க வேண்டிய முறைக்கு இருக்கோம். எங்களுக்கு பதவி இல்லை. நாங்கள் யாருக்கும் வாழ்வழிக்க போகிறதும் இல்லை. பட்டு சொல்லிட்டு பிள்ளை என்ன பிள்ளைதான் எவர் செய்தாலும் பிள்ளை என்ன தெளிவாக சொல்லணும். இது பிள்ளை என்ன பிள்ளை
அந்த வழிக்கு நாங்கள் போவோம். நாங்கள் நேர் வழிதான் போவோம். எதையும் நேர்மையாக தான் செய்வோம். நாங்கள் யாருக்கும் அடிவணிய மாட்டோம், யாருக்கும் வாழ வைக்கவும் மாட்டோம். நாளை சுயேட்சை குழுவில் இருந்தும் முரளிதரன் விலக மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவா? இல்லை, சுயேட்சை குழுவும் சுயேட்சை தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறி போனால் இந்த நிமிஷமும் தூக்கி தயாரித்து கொண்ட கொள்கையிலிருந்து முரளிதரன் மாறினால் அரசியலை விட்டு ஒதுங்குவதற்கு தயாரா? நிச்சயமா. நான் சொல்றது என் சொல்றேன். நான் தான் விமர்சனம் விளையாடுறது. நான் எடுக்க விமர்சனம் சொன்னால் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடக்கூடாது என்னோட கோரிக்கை. ஏனென்று சொன்னால் அரசாங்கம் 60 அவர் இல்லாதது தான் பெஞ்சனை கொடுக்குது. ஒரு பெஞ்சன் எடுத்து போட்டு வந்த அடுத்தவர் நாளை அரசியல் நிற்கணும்னா அது இல்லை, அப்படி சட்டம் இல்லை. அது அப்படி அவர்கள் போட்டிய கூட சில கையில் சட்டம் இல்லை. ஆனால் நான் சொல்றேன் கூடாது, அப்படி இருக்கலாம், மக்கள் செய்யக்கூடாது. என்னென்னு சொன்னால் அவரால் இயலாதுன்னு தான் அவரை வீட்டுக்கு இருக்கு அரசாங்கம் பெஞ்சன். அப்படிப்பட்ட அதே போல நான் சொல்றேன், இன்னைக்கு 50 வயசு, என்னுடைய தேர்தல் அரசியல் இன்னும் 10 வருஷம் தான் இருக்கு. உயிரோட இருந்தால் அது 10 வருஷத்துக்கு பிறகு தேர்தல் அரசியல் செய்ய மாட்டேன், சமூக அரசியல் செய்வேன். இந்த காணிகளுக்கான மக்களாக இருக்க வடமாகாண தலைவராக இருக்கின்றனர். அப்படியான மீன்பிடி தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்துக்கு யாழ் மாவட்ட தலைவராக இருக்கின்றனர். அந்த வகையில் அந்த செயற்பாடு செய்வர்களுடைய என்னுடைய தேர்தல் அரசியல் 60 வயசுக்கு மேலே இருக்காங்க. ஆணையத்தில் மாற்றம் இருக்கும். உங்களுடைய முன்னாள் கட்சி தலைமை கௌரவ திரு கயந்திரகுமார் பொன்னம்பலம் அழைத்தால் நீங்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நான் சொல்றேன், நான் கட்சியை விட்டு நான் இல்லை, கட்சி ஒதுக்கி தான் இருந்தேன். ஆனால் அவர்கள் சில வழி என்ன விளக்கலாம், அவங்க கட்டுப்பாட்டை நான் அமைக்கான தேர்தல் நிகழ்வு தானே, சில வழி அவர்கள் என்ன விளக்கலாம், அது வேற பிரச்சனை. அது கூட தான் யோசிக்கணும் அவர்கள் அழுத்தப்படுது. ஆனால் நான் கட்சியாக இருந்தாலும் புலி என்ன பிள்ளைதான், கட்சி பிளவிட்டாலும் புலி என்ன நடக்கப்படுறதா என்னுடைய பிள்ளை. அது எல்லாரும் கட்சி உள்ளவங்களும் தெரியும். அதாவது உங்களது வட்டாரத்தில் சில கட்சிகளுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள், செல்வாக்குடைய வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். உங்களுடைய 11வது வட்டாரத்தில் நீங்கள் வெற்றி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, அது மக்கள் தான் தீர்மானிக்கலாம். நான் தீர்மானிக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு பயணம் சொல்றது ஆலியவளை, உடுத்துறை, பத்திராகி 3 கிராம சபரியை கொண்டது. 3 கிராம சபரியிலும் கிட்டத்தட்ட அன்னளவா சுருக்குமார் ஒரு அன்னளவா பார்த்தா அப்படி 4500 போட்டு இருக்கணும். அதில் மக்கள்லாம் தீர்மானிக்கணும். அவர் என்று சொன்னால் மக்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? முகத்தை பார்த்து தான் வாக்கு செலுத்த வேண்டும் என்று கூறப்படுகின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் உண்மையில் மக்கள் எவ்வாறு வாக்கு செலுத்த வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் எனக்காக சொல்லவில்லை. மக்கள் தெரிவு செய்யப்படுறவர் மக்களுக்காக பாடுபடணும், மக்களுக்காக செயல்பட வேண்டும். அவர்தான் மக்களுக்காக செய்யப்படுறவரையும் மக்களுக்காக பாடுவதையும் இதில் செய்யணும். ஆனால் எங்களோட தமிழ் தேசத்திலிருந்து ஒரு அடியும் விலகாமல் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணும். நான் என்ன சொல்லணும், நாளைக்கு ஒரு எங்களோட பிரதேசத்தின் கலாச்சாரத்தை மாற்றலாம், எங்களோட பண்பாட்டை மாற்றலாம், எங்களோட வீதியில பேரை மாற்றலாம், ஒரு நாளைக்கு மதத்தை உருவாக்கலாம். அப்படியானது இருக்கக்கூடாமல் எங்களோட வடநாட்டு கிழக்கு மன்னன் தனியான பெருமை இருக்கின்றது. அந்த பெருமையை காப்பாற்ற வேணும். அப்படிப்பட்ட ஆக்காளுக்கு தேர்வு செய்யணும்னா என்னுடைய கால்வேரம் இருக்கும். திரு புரதன் அவர்களே, இறுதியாக கேள்வி, வடமராட்சி கிழக்கு மக்களுடைய அபாய வெளியேற்ற பாதையாக காணப்படுகின்ற கொடுக்குழாய் ஜக்கச்சி அபாய வெளியேற்ற பாதை மிகவும் மாறி காலத்தில் சிரமத்திற்குள்ளான ஒரு பாதை. நீங்கள் இந்த பிரதேச சபை தேர்தலில் வெற்றி பெற்றால் 7 இன்ஜினியர்களை கொண்டு போடப்பட்ட அந்த வீதியை எவ்வாறு புனரமைப்பீர்கள்? என்னால் செய்ய முடியாது, வெற்றி பெற்றாலும் செய்ய முடியாது. காரணம் என்ன சொன்னால், அந்த ரோட்டு அது பிரதேச ரோட்டு அல்ல. அது பதிவு செய்யப்பட்டதோ தெரியாது. பதிவு செய்யப்பட்டால் பிரதேச இதுக்குள்ள வராது. அது ஒரு வீத்தர வீதியாக நிற்கிறது. சி கிளாஸ் ஆகிருக்கிறது, பி கிளாஸ் ஆகிருக்கு. அந்த வீத்தர வீதி என்ன, அது பிரதேச வீட்டுக்கு வராது. அப்போ செய்ய முடியாது. அடுத்த இன்னும் ஒரு பிரச்சனை, அந்த ரோட்டு செய்ய முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், அது 2 மாவட்டத்துக்கு இருக்கு. சொன்னால் கிள்ளச்சி மாவட்டத்துக்கு அரவாசியும் காவாசியோ யாழ்ப்பாணத்தையும் இருக்குது. அப்போ 2 சபைகள் பிரதேச வந்தாலும் 2 சபையை சேர்ந்து தான் செய்யலாம். பச்சிரப்பள்ளியும் கற்கரையும் சேர்ந்து தான் செய்யலாம், தனியாக செய்ய முடியாது. அடுத்த அந்த ரோட்டு மீது செய்யப்படி எவ்வளவு கோர்ஸ், அது அந்த ரோட்டின் மேலே கிட்டத்தட்ட எனக்கு 75-80 லட்சம் அந்த பிரதேச மக்கள்லாம் செலவழித்தது. ஆனால் அது சரியான முறையில் என்ன சப்போர்ட் அந்த ரோடு அதாவது பிளான் பண்ணப்படும். நான் என்னத்தை சொல்ல வரேன்னால், ஒரு வீதி என்று சொல்றது இன்றைக்கு நாளைக்கு இல்லை. வீதி என்றது சூர்நோக்கு போன்ற பார்வையாது. எவ்வளவோ காலத்துக்கு நாங்கள் எல்லாரும் 4 தலைமுறை 5 தலைமுறை பின்னி இருக்கணும். அப்போ அந்த வீதி ஏற்கனவே அது சொண்டமனாறு முள்ளியான்கான அந்த சொன்னவங்க ஏரிக்கு ஒரு இயற்கையோடு நாங்கள் சவால் கிடையாது. நாங்கள் அந்த வீதி செய்வார்கள் போனால் பார்த்துருப்பீங்கள். பண்ண கடலிருந்து போனால் உங்களுக்கு நயனாதீவுக்கு பாருங்க, அந்த புங்குடுதீவுல போக்கு வச்சிருக்காங்க. அல்லது நீங்கள் புதுக்குடியிலிருந்து மாத்திரம் பாருங்க. அப்போ அந்த வீதி கட்டாயம் ஒரு குறிப்பிட்ட தூரங்களுக்கு 2 பாலம் அமைச்சிருக்கணும். இல்லையா சொன்னால் போக்கு அழுக்கப்பட்டிருக்கணும், இல்லை பாலம் தண்ணி போக வரும்.
அல்லது அந்த ரோட்டை வந்து அப்படி போக்கு அணைச்சோடு காலகட்டம் இது செய்ய முடியாது. அது சரியான முறையில் சரியான முறையாக கொண்டு வந்து கணக்கிடப்பட்டு அதை வந்து நிலங்களோட விழுப்போடு நிலப்போடு செய்து கொடுப்போம். அது வந்து இப்போ வந்து சும்மா கொண்டு மண்ணை கொண்டு வந்து கொட்டி கீழே போட்டு அது இயற்கைக்கு வீடு இருக்காது. இயற்கைக்கு வீடு முடியாது. தண்ணி தண்ணத்தை பாருங்க, தண்ணி தண்ணத்தை போட்ட இது இல்லாமல் அந்த சென்ற மாதம் ஏற்பட்ட அந்த பேரை அடிக்கடி கூட கொண்டு போயிட்டோம். வரவே இயற்கைக்கு யாரும் மீதம் பண்ண முடியாது. நான் பிரதேச சபை தான் செய்ய முடியாது. பிரதேச சபையில் பதவியாக இருந்தால் மட்டும் செய்யலாம் இல்லையா, பிரதேச பதவி இல்லைன்னா செய்ய முடியாது. சும்மா போய் சொல்லக்கூடாது. அது தெளிவாக சொல்லுங்க. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட கடைத்துறை பிரதேச சபைக்கான உள்ளூராட்சி சபை வேட்பாளர், அதாவது 11வது வட்டார வேட்பாளர் திரு ரணசிங்கம் முரளிதரங்கையாவிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.